அண்ணா, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அந்த ராட்சசி கூட என்னால வாழ முடியாதுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவ கூட வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைண்ணே. அண்ணா, அவளுக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாதுண்ணே. அவ ஏமாத்துறாண்ணே, தெரிஞ்சிட்ட மாதிரி நடிக்கிறா. அந்த ராட்சசியால தானே உன் வேலையா போச்சு. அது தெரிஞ்சும் நம்மளால அவளை எதுவும் பண்ண முடியல பாருங்களேன். தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் நடத்தினா உன்னை அவ திருந்தி வாழ்வா, இல்ல இந்த வாழ்க்கையை வேணும்னு ஒதுங்கி போடுவான்னு தானே நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைண்ணே. ஆனா நீங்க என்னடானா நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அதனால என்ன கார்த்தி இப்போ? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? அவளோட அம்மாவும் அண்ணனும் போற வேகத்தை பார்த்தா அவங்க என்ன பிரச்சனை வேணா பண்ணுவாங்கன்னு தோணுது. தாலி பெருக்கி போடுற அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் மறந்துட்டீங்களா? மறக்கலடா. ஆனா அவங்க பண்ண எல்லா பிரச்சனையும் மீறி ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. அதே மாதிரி நாளைக்கு உன்னோட மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனும் நல்லபடியா முடியும்.